அவர் அருள் அதுக்கப்புறம் கிடையாது வாழ்க்கையில், அதோட முடிஞ்சு. நல்லா புரிஞ்சுங்க, விழிப்புணர்வுடன் வாழுங்க. ஏதாச்சும் ஒரு தருணத்தில் தான் கிடைக்கும். கிடைக்கும்போது கேட்ச் பண்ணி அதை அனுபவித்து வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. ஒரு தடவை இறைவன் கொடுக்குற பொருளை நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்களே கேட்டு போட்டுட்டீங்க, அவன் கொடுக்குறத நிறுத்திடுவான். அப்புறம் நீங்கள் முக்குனாலும் முயற்சி பண்ணாலும் அப்புறம் மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். காசு வர சொர்ண பைரவர் மந்திரம் அப்படியே உட்காந்துருந்த யூடியூப்பில் தான் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காசு வந்துடும். அது என்னது, மகாலட்சுமி யந்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க காசு வந்துடும். அதெல்லாம் வராது. வரா மாதிரி வந்தால் பின்னால் ஐடி வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதையும் பார்த்துங்க. உண்மையாக இறைவன் கொடுக்குற அனுபவம், அதுக்கு தான் வந்து புத்தி வேணும். ஒன்றும் இல்லை, போகர் 7000 போகர் அழகாக சொல்லுவார், ஆகக்கூடிய சிஷ்யன் ஆகா சிஷ்யன். ஒரு இலக்கணமே வச்சிருக்காரு, இவனை மட்டும் கூட வச்சுக்கோ, இவனெல்லாம் வச்சுக்காத, சோம்பேறி, தூங்கு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் காம சிந்தனையில் இருக்கிறவன், யாரை பார்த்தாலும் தப்பா பார்க்கிறவன், பணத்தை ஆசை பேய் பிடிச்சி அலைகிறவன், புகழுக்கு ஆசைப்பட்டு நான் குருநாதர்னு உட்காந்துருக்கான்ல, இந்த மாதிரி ஆளுங்க, இவனெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்க கூடாது. இவனுக்கெல்லாம் ஆன்மீகம் சொல்லி தரது வேஸ்ட், வராது. யாரை பக்கத்தில் வச்சுக்கணும்? சுறுசுறுப்பானவன், நேர்மையானவன், எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் இறைவன் கொடுத்த இந்த விஷயங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் நான் பாடுபட்டு அந்த நிலைக்கு நான் போகணும்னு, இந்த மாதிரிலாம் இலக்கணம் இருக்குது. நானும் இதெல்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப வருஷம் தியானமே நான் கிளாஸே நடத்துகிறதே இல்லை. அப்புறம் யோசித்து பார்த்தேன், சரி அந்த தூங்கு மூஞ்சி சோம்பேறி இதை கூட திருப்பி மாற்றுவோம், ஏதாச்சும் சொல்லி இல்லி தியானத்தை பண்ணி தொலைங்கியா. ஏன்னா எல்லாரும் இது வரைக்கும் சொல்லுவாங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணு. நம்மளாலும் ஆர்வக்கோளாறில் ஒரு 10 நாள் செய்வான், 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துருவான். உட்காந்து தியானங்கிற பேரில் தூங்கியாச்சும் எந்திரிச்சிடுவான். 11ஆவது நாள் உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பு இல்லாமல் வெறும் தியானம் மட்டும் பண்ணாதாங்க கதை. 10 நாள் நீங்கள் உட்காந்து 4:30 மணிக்கு திடீர்னு எந்திரிச்சு பண்ணிங்கன்னா 11ஆவது நாள் உங்கள் உடம்பு உங்களை அடித்து போட்டு தூங்க வைக்கும். அது உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் உடம்பு இன்னும் பழகலை. ஆனால் அப்படி நீங்கள் செஞ்சுவிட்டீங்க, 4:30 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்க. அலாரம்லாம் வச்சாலும் அலாரத்தையே ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. 6 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பீங்க, 6-7 மணிக்கு. எந்திரிச்ச உடனே இந்த சொல்லி கொடுத்த குருநாதர்கிட்ட போவீங்க, குருநாதா இன்னைக்கு தவறிட்டேன் குருநாதா. போச்சா, அவ்வளோதான், இன்னும் அடுத்த தீட்சைக்கு வா. அதையும் போனால் போதுன்னு உடச்சியோ, நீ காலைல கண்ணு முழிச்சதுலேருந்து தூங்குறதுக்குள்ளார ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணியா. நம்ம தான் சொன்னோம் முதலாக, உனக்கு 4:30 மணிக்கு உட்காந்தா உனக்கு என்ன சக்தி வருமோ அதை நானே கொடுக்குறேயா. நீ காலைல 10 மணிக்கு உட்காரு, 12 மணிக்கு உட்காரு, 4:30 மணிக்கு உட்காரு, ஏதோ ஒன்று உட்காரு, முதல்ல உட்காரு, அப்போ தான் மனம் உட்காரும். ஆன்மீகத்தில் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளார 1000 சொல்லிக்காத, காலைல 4:30 மணிக்கு உட்காந்தா தான் தியானம் வரும்னு. 4:30 மணிக்கு உட்காந்து 100 வருஷமாக தியானம் பண்ணுறவன் தியானமே வராத போனவனு இருக்கான். திடீர்னு கண்ணை மூடி உட்காந்து 10 நிமிஷத்தில் மோட்சத்தை அடைஞ்சவனே இருக்கான். இது இறைவனோட கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. ஆனால் உட்காருங்க, முயற்சி நம்ம பண்ணணும்ல. வாழ்க்கையில் அந்த உன்னதமான நிம்மதியை விட்டுறாதீங்க. ஆன்மீகங்கிற பேரில் எங்கேயாச்சும் போய் சிக்கிக்காதீங்க. ஆன்மீகங்கிறது உங்களுடைய ஜீவாத்மாவை, பரமாத்மானா என்னன்னு முதல்ல நம்ம ஜீவாத்மாவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம ரிசர்ச் கொண்டு போய் பரமாத்மாவில் வச்சுடாதீங்க. இறைவனெல்லாம் நம்ம எக்காலத்துலேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல நம்ம யார், நமக்குள்ளார இந்த உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை தான் அறியும் அறிவறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்கலானாம். கும்புறதுக்கு சாமியெலாம் கிடையாது. ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நபி ஆன்மீகத்தோட உச்ச நிலைக்கு போகிறாரு. நபியோட வாழ்க்கை குறிப்பில் இருக்குது நபிகள் நாயகம். பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தோட எண்டுக்கு போயிட்டார். ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது, அந்தாண்ட இறைவன் அல்லாஹூ. அல்லாஹூன்னா தமிழில் இறைவான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹூன்னு நீங்கள் அப்புறம் முருகன் விநாயகர் மாதிரி சாமின்னு நினைக்காதீங்க. அல்லாஹூன்னா தமிழில் இறைவா. இறைவன் அந்த ஸ்க்ரீனுக்கு அந்தாண்ட இருக்கார். நபிகள் நாயகம் இங்கே நிற்கிறாரு. அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காராம். ஸோ இந்த ஸ்க்ரீன் விலகிட்டா நான் அல்லாவை பார்த்துருவேன், இறைவனை பார்த்துருவேன் அப்படின்னு. ஸ்க்ரீன் விலகுது,
காலம் வருது, அந்த தன்னோட தவசக்தியில் அந்த ஸ்க்ரீன் விலகுது நபிகள் நாயகத்துக்கு. ஸ்க்ரீனை விளக்கிட்டு அல்லாவை பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். அங்கே அல்லாவாக அமர்ந்திருப்பதே அவர் தான். இதை தான் திருமூலர் சொன்னார். திருமூலர் நபிக்கு முன்னாடி வந்தவர், அப்பயே சித்தம் சொல்லிட்டு போயிட்டான். அவரோட அனுபவத்தை, நபியோட அனுபவத்தை அந்த பாட்டில் சொன்னார். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை தான் அறியும் அறிவு அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கலாம். நான் வெளியில் எந்த சாமியும் நீங்கள் போய் பூஜை பண்ண வேணாம். ஏன்னா அங்கே இறைவனாக இருக்க போகிறது நீங்கள் தான். அவங்க உங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஐயா தந்தை பெரியார் சொன்னதான், கடவுள்னா என்ன, அது ஒரு வெங்காயம்னாரு. அதான் உண்மை. வெங்காயத்தை நீங்கள் முழுசாக உரிச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதில் சீட்லெஸ், விதை கிடையாது. அது சத்தியமான ஆன்மீக உண்மை. இது ஒரு வெங்காயம், இந்த காயம் ஒரு வெங்காயம். அதுதான் காயம்னு வச்சோம், அதுக்கு முன்னாடி வெங்க போட்டாச்சு, வெங்காயம். இந்த காயத்தை உரித்து பார்த்தோம்னா அதற்குள்ளும் நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க, வேற யாரும் இல்லை, இறைவனா. அப்போ அது போய் ஜோதியில் கலந்துடும். இவ்வளோதான் ஆன்மீகம். இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ ஃபிலாசபி, இத்தனை பேர் இவ்வளோ குழப்பி, தீட்சை, அது வாசியோகம், என்னென்னமோ அடயோகம், சடயோகம், கடையோகம், இதெல்லாம் பண்ணி என்னையா பண்ண போகிற? இத்தனை யோகம் பண்ணி என்ன பண்ண போகிற? இறைவனை அடைய போகிற. எளிமையான மெத்தடு ராமானுஜர் மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சும்மா கண்ணா மூடியா மனசு ஓடுங்கன்னா உன்னை நீயே பாரு, இறைவனோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு அடயோகம் பண்ணணும்? இதுக்கு எதுக்கு கடையோகம் பண்ணணும்? இதுக்கு எதுக்கு கஞ்சை குடிக்கணும்? காய்கற்பங்கிற பேரில் தான் யூரினை பிடிச்சி நம்ம எதுக்கு குடிச்சிக்கணும்? அதெல்லாம் செஞ்சாதான் நீங்கள் வந்து அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். விறுவிறுன்னு இருக்கு. இப்பயும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், செய்வோம். இல்லைன்னா உங்கள் மனம் கேட்காது. என்னத்தான் வெங்காயம்னாலும் அந்த வெங்காயத்தை உரிச்சு பார்க்குற வரைக்கும் அது என்னமோ ஒன்று இருக்குது. சரி அப்படியே இருங்க, வேறு வழி இல்லை, உரிச்சிருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உரிப்போம். அடுத்த கேள்வி சொல்லுப்பா. சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய ஜாதகம் வேலை செய்யுமா? சத்தியமாக வேலை செய்யும். இதில் என்ன கேள்வி? ஞானம் அடைகிற வரைக்கும், இந்த கேட்டெல்லாம் திறக்கிற வரைக்கும், திறந்து என்லைட்மெண்ட் அடைகிற வரைக்கும், அந்த விளிம்பு வரை ஜாதகம் வேலை செய்யும். மாற்று கருத்தே இல்லை. யாராலையும் மாற்ற முடியாது, எந்த சித்தமத்தனாலையும் மாற்ற முடியாது. மாற்றமே கிடையாது. வேலை செஞ்சு வேணா இப்போ என்னட்ட வரீங்க, ஒரு கிரகத்தோட ஆதிக்கத்தில் பாதிப்பில் இருக்கீங்க, அதை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி அனுப்பலாம். இப்போ என்னோடய தவசக்தியை வச்சு அந்த பேட்டரியை கொஞ்சம் சார்ஜ் பண்ணி அனுப்பலாம். அப்போ அதோட தாக்கம் குறைஞ்சி அதுலேருந்து ரிலீஃப் ஆகுங்க. பட்டு அதுக்கப்புறம் நான் கோள்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கோள்கள் வந்து ஞானம் அடைகிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதற்குள்ளார தான் வாழுவீங்க. அதான் வாழ்க்கை, அதான் கர்மம். ஞானம் அடைவதற்கு நான் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆனால் நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் கஷ்டம் கொடுத்து ஆன்மீகத்தின் பாதையை கஷ்டமாக்குகின்றது. எதுவாக இருந்தாலும் நான் மிக விரைவில் ஞானம் அடைந்து தர வேண்டும். போலி வாழ்க்கை வாழ்கின்றேனே, அருள் புரியுங்கள் ஐயா. அதாவது இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. அதாவதுங்கய்யா, இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை உங்களால் மட்டும்தான் ஹாப்பியாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு துக்கத்திற்கு நீங்கள் அடுத்தவங்களை காரணம் காட்டுறீங்களா? இவர் அன்குவாலிஃபைடு, நீங்கள் ஒரு அன்குவாலிஃபைடு ஆன்மீகத்திற்கு மாற்றிங்க. எப்போது நீங்கள் சமூகத்தின் மீது ஒரு பழியை தூக்கி போட்டீங்களோ நீங்கள் ஆன்மீகவாதி இல்லை. ஆன்மீகத்திற்கே நீங்கள் ஒரு வியாதி, நீங்கள் ஆன்மீகவாதி கிடையாது. ஒரு ஆன்மீகத்திற்கு வந்தவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காதுன்னு நான் தான் சொல்லிட்டேனே. நீங்கள் படுற கஷ்டத்திற்கு நீங்கள் நல்லவனாக வாழாமல் பார்த்து காரணம் நீங்கள் மட்டும்தானே தவிர்த்து இந்த சமூகம் கிடையவே கிடையாது.